வணக்கம் மக்களே. பொதுவா மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னாலே செப்பரேட் ஃபேன் பேஸ் உண்டு. அதுல நானும் ஒருத்தன் தான். ஸோ அப்படிப்பட்ட தீம்ல இருக்கக்கூடிய ஒரு சீரியஸோட ரெக்கமெண்டேஷன் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். தி ஹண்டிங் வைஸ். இந்த முதல் சீசன்ல மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 45ல இருந்து 55 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். ஸோ இந்த சீரிஸ்க்கு தமிழ் டப்பிங் கிடையாது. இங்கிலீஷ் ஆடியோ சப்டைட்டில்ஸ் அவைலபிளா இருக்குது. அண்ட் இது எந்த ஒரு ஓடிடிலையும் இந்தியாவில் அவைலபிளா இல்லை. பட் யூஎஸ்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்குது. அண்ட் இதுல எக்கச்சக்கமான 18+ கண்டென்ட் இருக்கு. அதனால நீங்க இதை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. சில பேர்ல போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா அந்த போய் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த சீரியஸோட ஒன்லைன் ஸ்டோரி, ஹீரோயின் சோஃபி சிட்டி லைஃப்ல இருந்து ஈஸ்ட் டெக்சாஸ்க்கு ஃபேமிலியா மூவ் ஆகி வராங்க. அங்க வந்ததுமே தான் கணவரோட பாஸ் ஒய்ஃப் கூட இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப் பண்றது கிரியேட் ஆகுது. பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப் பண்றது எவ்வளவு தூரத்துக்கு போகுது, அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இந்த கதை நகர நகர ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு டீனேஜ் பொண்ணு ஒருத்தி கொடூரமான முறையில கொல்லப்படுறா. அந்த கொலைய ஹீரோயின் மேல ஃப்ரேம் பண்றாங்க. பட் உண்மையாவே அந்த கொலையை அவங்க தான் பண்ணாங்களா, இல்ல வேற யாரும் பண்ணாங்களா, அந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன, இதெல்லாம் கடைசியில போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த சீரியஸோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த சீரியஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள ஃபர்ஸ்ட் இந்த திரைக்கதை தான். பிகாஸ் இந்த மர்டர் மிஸ்ட்ரி பிளாட் மட்டும்தான் நம்மள த்ரூ இந்த 8 எபிசோட்ஸையும் பார்க்க வைக்கிறதுக்கு, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்றதுக்கான ஒரு விஷயம். இதை தாண்டி மற்ற எதுவுமே வந்து பெருசா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் இதுல இருக்கக்கூடிய இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ லைக்கபிள் கேரக்டர்ஸ் கிடையாது. பிகாஸ் நான் சொல்றது மெயின் கேரக்டர்ஸ்லாம் வந்து உண்மையாலுமே நம்மள இரிட்டேட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் தான். அந்த அளவுக்கு தான் அந்த கேரக்டர்ஸை டிசைன் பண்ணியிருந்தாங்க. பட் மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. அந்த ஒரு கேரக்டர் இருக்கட்டும், அப்புறம் ஆபின்னு சொல்லக்கூடிய அந்த கேர்ளோட அந்த அம்மா கேரக்டரா இருக்கட்டும், அதே மாதிரி இன்னும் ஒரு சில கேரக்டர், நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து உண்மையுமே ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நமக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தாங்க. பட் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர்ஸாவோ நமக்கு பிடிக்கக்கூடிய கேரக்டர்ஸாவோ இருக்காது. அது ஒரு பெரிய மைனஸ் எனக்கு பட்டது. பட் திரைக்கதை அப்படின்றது இங்க மர்டர் மிஸ்ட்ரி தான். ஒரு டீனேஜ் பொண்ணு கொலை செய்யப்படுறா. அந்த கொலைக்காக நம்ம ஹீரோயினை ஃப்ரேம் பண்றாங்க. இந்த கொலையை ஹீரோயின் தான் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றத தாண்டி ஹீரோயின் சுத்தி இருக்கக்கூடிய மற்ற கேரக்டர்ஸ் மேலேயும் வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்பும். அந்த அளவுக்கு தான் ஒரு நல்ல நேர்த்தியான திரைக்கதை அப்படின்றது இந்த சீரியஸ்ல இருந்தது. அண்ட் ஒவ்வொரு எபிசோட் முடிகிறப்பையும் நமக்கு அடுத்த எபிசோட் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு இந்த திரைக்கதை அப்படின்றது இருந்தது, நம்ம மறுக்க முடியாது. அண்ட் கில்லரை மேபி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். பட் அந்த கில்லரை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு முன்னாடி மற்ற கேரக்டர்ஸ் மேல வரக்கூடிய அந்த சந்தேகம் அப்படின்றது நம்மள ஃபைனலா இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூடுக்கு வர முடியாது, கடைசியா ரிவீல் ஆகிற வர. பட் அது ரிவீல் ஆகுறப்போ நமக்கு பெருசா ஒரு இம்பாக்ட் அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணாது. பட் அந்த கில்லிங்கான ரீசன் அப்படின்றத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது மாதிரி ட்விஸ்டா வந்து ஃபைனலா சூப்பரா சொல்லியிருந்தாங்க. அண்ட் சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர், இது எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. காஸ்டிங்குமே வந்து நல்லா இருந்தது. பட் ஆக்டிங் வைஸ் எல்லாரும் ஸ்டாண்ட் அவுட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரியல. பட் அந்த கேரக்டருக்கு அவங்களால என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இதுல எக்கச்சக்கமான 18+ கண்டென்ட் இருக்கு. அது கதைக்கு தேவைதானா தேவையில்லை என்பதை தாண்டி எல்லாமே ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்த மாதிரி இருந்தது. பெருசா நமக்கு வந்து இது கதைக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. இது ஒரு மாதிரி வேற மாதிரி த்ரில்லராகவே கொண்டு போயிருக்கலாம். இது ஒரு எராட்டிக் த்ரில்லர் டைப்லேயே கொண்டு போயிட்டாங்க. அது கதையிலுமே சில விஷயங்கள் இருக்கு. இப்படி இருந்தாலுமே வந்து ரொம்ப குளோரிஃபை பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் மற்றபடி ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரியஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க டைமுக்கு ஒர்த்தா இருக்கும் அப்படின்றதுல வந்து நான் அடிச்சு சொல்லுவேன். ஸோ இந்த சீரியஸ்க்கு IMDb ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 6.9 நினைக்கிறேன். ஸோ என்னோட ரேட்டிங் வந்து 10க்கு 7 கொடுப்பேன். ஸோ மற்றபடி இந்த சீரியஸ் கண்டிப்பா நீங்க டோரன்ட்லயோ இல்ல டெலிகிராம்லயோ கிடைச்சா டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ மட்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.